குழந்தைங்க எங்க? அத சொல்லணும் தான் நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சீமா. அது வந்து அஞ்சலி அப்புறம் சஞ்சனா. அஞ்சலிக்கும் சஞ்சனாக்கும் என்ன? அஞ்சலியையும் சஞ்சனாவையும் யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க சீமா. அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. பிரேம், நீ என்னப்பா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. புரியலன்னா என்ன அர்த்தம்? அவங்கள உங்க கூட தானே கூட்டிட்டு போனீங்க. அவங்கள எங்க விட்டுட்டு வந்தீங்க சொல்லுங்க. குழந்தைங்களை தொலைச்சிட்டு நீங்க மட்டும் எதுக்காக வந்தீங்க? அக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரோகிணி, என்னோட குழந்தைங்க. பிரேம் ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? என்னாச்சு? அது பிரேம் என்ன விஷயம்னு சொல்லு. அவங்க 2 பேரும் உன் கூட தானே இருந்தாங்க. எப்படி கிட்னாப் பண்ணிருக்க முடியும்? என்ன ஆச்சுன்னு சொல்லு பிரேம். என்னன்னு சொல்லுப்பா, எங்களால தாங்கவே முடியல. அது நான் அவங்க 2 பேரையும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போனேன். அங்க ஐஸ்கிரீம் கவுண்டர்ல என் நம்பருக்காக காத்துட்டு இருந்தேன். என்னோட நம்பர் வந்ததுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கார் கிட்ட வந்து பார்த்தேன். குழந்தைங்க கார்ல இல்ல. குழந்தைகளை தொலைச்சிட்டு நீங்க மட்டும் இங்க வந்து நிக்கிறீங்க ஏன்? இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்றது? நீங்க சொல்லி தானே குழந்தைகளை அனுப்பி வச்சேன். இவர் என்னோட சஞ்சனாவையும் அஞ்சலியும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாரு. இவரால இவர் குழந்தைகளையும் பாத்துக்க முடியாது, இவர் மனைவியையும் பாதுகாப்பா பாத்துக்க முடியாது. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, நான் என்ன பண்ணட்டும்? எதுக்கும் இவரை மன்னிக்க சொல்றீங்களா? குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சொல்லுங்க, குழந்தைங்க இல்லாம உங்களால எப்படி வீட்டுக்கு தனியா வர முடிஞ்சது? நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் சீமா. நான் பசங்களை தேடுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, நானே போறேன். இல்ல, தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. நான் என்னோட குழந்தைங்களை தேட போய் ஆகணும். இங்க பாருங்க, உங்களை மாதிரி நான் என் குழந்தைங்க இல்லாம இந்த வீட்டுக்கு திரும்ப வரவே மாட்டேன். எங்க போயிட்டு இருக்க? வா, நானே உன்னை கூட்டு போறேன். அங்க போய் என்ன செய்வ? கத்துவியா? குழந்தைய காணோன்னு நானும் கதறி அழுதுட்டு தான் வரேன் சீமா. நானும் அந்த குழந்தைங்களோட அப்பா தான். குழந்தைங்களை காப்பாத்தணும் தான் நானும் துடிக்கிறேன். என்ன நம்பு சீமா, கண்டிப்பா நான் நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு வருவேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. நான் இப்பவே என் குழந்தைங்க கிட்ட போய் ஆகணும் பிரேம். என் குழந்தைங்க எங்க இருக்காங்களோ, எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ தெரியலையே. பெரியத்த, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் குழந்தைங்களுக்கு சீமா, சீமா, அழாது சீமா. அந்த அம்மன் நம்மள காப்பாத்துவா. குழந்தைங்களுக்கு ஒண்ணும் ஆக விடாம பாத்துக்குவாங்கம்மா. உங்க முடி உதறது நிறுத்தணும்னா அஸ்வினியோட புது உறவை ஏற்படுத்திக்கோங்க. நாள் முழுவதும் செட். சஞ்சனா அஞ்சலி உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விடியறதுக்குள்ள 50 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் இன்னொன்னு எழுதியிருக்கு.
ஒருவேளை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இன்ஸ்பெக்டர், நீங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. போலீஸ் ஹெட் ஆபீஸ் அப்புறம் பக்கத்துல இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் உங்க பசங்க போட்டோவை அனுப்பி வச்சிருக்கேன். மத்த டீடைல்ஸையும் ஃபேக்ஸ் பண்ணி விசாரணையை ஆரம்பிச்சிடுவாங்க. யார் கடத்திருப்பாங்கன்னு ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம். கிட்னாப்பர்ஸோட மெசேஜ் வந்திருக்கு சார். இந்த லெட்டர் எப்போ வந்துச்சு? இப்பதான் யாரோ தூக்கி போட்டாங்க. கான்ஸ்டபிள்ஸ் சார், சீக்கிரமா போய் காலனியை சுத்தி பாருங்க. அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. அவங்க சந்தேகப்படுற மாதிரி யாரை பார்த்தாலும் உடனே பிடிச்சுவாங்க. போங்க. இப்பலாம் இது நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்புறம் எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி கிட்னாப்பர்ஸை பிடிக்கிறதுல நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கோம். அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை. உங்க குழந்தைங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இங்க இருந்து தயவு செஞ்சு போயிடுங்க. நாங்க எங்க கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறோம். அக்கா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் சரியாதான் பேசிட்டு இருக்கேன். இது என் குழந்தைங்களோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க படிச்சீங்கல்ல கிட்னாப்பர்ஸ் என்ன எழுதிருக்காங்கன்னு. ஒருவேளை இப்ப நம்ம வீட்டுல போலீஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா? இல்ல, நான் சஞ்சனா அஞ்சலி விஷயத்துல எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க. நாளைக்கு நாங்க கிட்னாப்பர்ஸ் கேட்ட பணத்தை கொடுத்து எங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துருவோம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ், ப்ளீஸ். என்னால உங்க நிலைமையை புரிஞ்சிக்க முடியுது மேடம். ஆனா உங்களுக்கு இந்த கிட்னாப்பர்ஸை பத்தி தெரியாது. அவங்க போலீஸ் கிட்ட போக வேண்டாம்னு சொல்லி எதுக்கு மிரட்டுறாங்கன்னா, நீங்க போலீஸ் கிட்ட போக கூடாதுன்னு. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பக்கத்து ஊர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. குழந்தையோட அம்மா கிட்ட மொத்த பணத்தையும் வாங்கிட்டு அந்த குழந்தைய கொன்னுட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தை அவங்க முகத்தை பார்த்ததுனால. அப்புறம் அவங்க பயம் என்னன்னா, அந்த குழந்தை மூலமா போலீஸ் அவங்கள ஃபாலோ பண்ணி பிடிச்சிருவாங்களோன்னு. கூப்பிடுங்க. எங்க அப்பா எங்க? எங்க அப்பாவை கூப்பிடுங்க. அவர் எங்க இருக்காரு? ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. நாங்க வீட்டுக்கு போனோம். உன்னோட ஒப்பாரி நிறுத்து. எனக்கு தலை வலிக்குது. ஒரு நிமிஷம் மன்னிச்சிடுங்க பாஸ். அந்த குழந்தைங்க இப்போ சத்தம் போட ஆரம்பிச்சிடுச்சு. சரி மேல சொல்லுங்க. நீங்க எங்ககிட்ட சொன்ன வேலை முடிச்சிடுச்சு சார். இப்போ நாங்க உங்க கமெண்ட்ஸ்க்காக தான் சார் காத்திருக்கோம். ஓகே, உங்களோட பிளான் என்னென்ன இருக்கோ அதுபடி தான் சார் நாங்க நடப்போம். அதுல ஒரு சின்ன சர்க்கிள் கூட இருக்காது. சரி, கதை முடிஞ்சது. இப்ப நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சமத்தா படுத்து தூங்கணும், சரியா? ஓகே, இப்ப நீங்க முதல்ல சொல்லுங்க, இந்த கதையில நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? எப்ப இருந்தாலும் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அப்ப அதுக்கு பயப்படுறதுக்கு பதிலா தைரியமா அதை நாம எதிர்த்தாகணும். ஏன்னா அந்த அம்மன் தாய் கூட அவங்களோட ஆசீர்வாதம் என்னைக்கும் நம்ம கூட இருக்கும். ஐடியா. நாள் முழுவதும் செட்.
ஓடிட்டு இருக்காங்க. என்னடா அட பசங்க ஓடிட்டாங்க. இது சொல்ல வேணா நான் உன்னை வச்சிருக்கேன். போய் தேடி கண்டுபிடிச்சு அதுகளை தூக்கிட்டு வாங்கடா. போங்க. வாங்க வாங்க. இல்ல அவங்க அந்த மாதிரி எப்படி பண்ணுவாங்க? இல்ல இங்க பாருங்க ப்ளீஸ், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம அமைதியா அவங்க கேக்குற பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க குழந்தைங்களை எதுவுமே பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு புரியுது நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க உதவியை ஏத்துக்க முடியாது. ஏன்னா என் குழந்தைங்க எனக்கு திரும்ப பத்திரமா வீட்டுக்கு வந்தாகணும். குழந்தைங்க விஷயத்துல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நிலைமையை புரிஞ்சுக்கோ சீமா. அஞ்சலியும் சஞ்சனாவையும் நல்லபடியா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னா அதுக்கு போலீஸ் நமக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும். இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, அத நான் கேட்க தயாரா இல்ல. நான் உங்க பேச்ச கேட்காம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே நடந்திருக்காது. சீமா, நீ என்னமா பண்ணிட்டு இருக்க? பிரேம் ப்ளீஸ், இந்த நிலைமையில நான் என் கண்ட்ரோல்லையே இல்ல. உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் என் குழந்தைங்களை பத்திரமா வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்தாகணும். So, please. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க கிளம்புங்க. உங்க உதவி எனக்கு தேவையில்லை. தயவு செஞ்சு கிளம்புங்க ப்ளீஸ். நான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். சீமா, நீ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. நான் தப்பு பண்ணல. நான் நீங்க பண்ண தப்ப சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் எனக்கு தெரியும், எப்பவும் போல இந்த தடவையும் நீங்க பண்ண தப்ப நான் தான் சரி பண்ணி ஆகணும். உங்களால என் வாழ்க்கையில எனக்கு எப்பவுமே நிம்மதி இருக்க போறது இல்ல. நீ என்ன பேசணுமோ பேச சீமா. ஆனா நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது என் பசங்களோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். போலீஸும் நமக்கு உதவி செய்யட்டும். யாராவது இவளுக்கு சொல்லி புரிய வைங்க. பாருங்க, நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் பிரேம். இப்ப நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லாம இருந்தா நல்லா இருக்கும். இப்ப நம்ம உறவு நம்ம வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல வந்து நின்னுட்டு இருக்கு பிரேம். அதனால உங்க துணை என் வாழ்க்கையில இனிமே எப்பவுமே எனக்கு உதவி செய்யாது. ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. பிரச்சனை உனக்கு போலீஸ் உன் கூட வர்றதில்ல, நான் உன் கூட வர்றதா. இப்ப நான் என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு நீ தயாரா இல்ல, அதான சீமா? இப்ப எனக்கு நேரம் இல்ல. நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறதுக்கும் நான் சொல்றத உங்களுக்கு புரிய வைக்க எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நான் என் குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, அது எல்லாமே உனக்கு தப்பாதான் தெரியும். ஏன்னா உனக்கு என் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. நான் உங்களை நம்புற அளவுக்கு என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு உங்களால நம்ம குழந்தைங்க எங்க இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. சரி, இப்ப நம்மளோட பசங்க 2 பேரும் என்னாலதான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள பாதுகாப்பா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர எனக்கு தெரியும். அதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். அங்க போது சஞ்சு ஓடு. அப்பா, நீங்க எங்க இருக்கீங்க? அம்மா. சஞ்சு எந்திரி. சஞ்சு எந்திரி, இல்லனா அந்த கெட்ட அங்கிள் நம்மள புடிச்சிருவாங்க. எந்திரி சஞ்சு. என்னால எந்திரிக்க முடியல. நீ போ அஞ்சலி, நீ போ. என்னால எந்திரிக்க முடியல. சஞ்சு எந்திரி, என்னால முடியல.
என்னால முடியலப்பா. எவ்வளவு தூரம் ஒன்னாலும் சரி உங்களை பிடிக்காம விட மாட்டேன், நானு போகவும் விட மாட்டேன். பாத்தியா, நான் உங்களை பிடிச்சோல. அட, இது பெரிய பொண்ணுப்பா. சின்ன பொண்ணு எங்க? ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். நாங்க அந்த சின்ன பொண்ணை தேடின்னு வரோம். இந்த பொண்ணை நீ குடானுக்கு கூட்டு போ. சரி, சரியா? வாடா போலாம். நீங்க என்ன நம்பலங்கிறது இப்போ பிரச்சனை இல்ல பிரேம். பிரச்சனை இதுதான், நீங்க என்ன நம்ப விரும்பலங்கிறது தான். அதனால நான் சொல்றது இப்ப உங்களுக்கு தப்பா படுது. நான் இதுக்கு மேலேயே உங்ககிட்ட விவாதம் பண்ண விரும்பல. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்க செய்யுங்க. அப்புறம் எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்வேன். நான் நாளைக்கு காலையில அந்த கிட்னாப்பர்ஸ் கேட்ட பணத்தை கொண்டு போய் கொடுத்தே தீருவேன். ஆனா அந்த மாதிரி எந்த சூழ்நிலையிலயும் நான் நடக்க விட மாட்டேன். ஏன்னா உன் இஷ்டப்படி நீ போய் தேடினா என் குழந்தைங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படும். நீங்க எந்த வழியில போக நினைக்கிறீங்களோ அதுல கூட பிரச்சனைகள் நிறைய இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. சீமா, பிரேம், 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சூழ்நிலையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. சீமா, எங்க எல்லாருக்கும் உன் நிலைமை புரியுது. பிரேம் என்ன சொல்றானோ அதான் சரி. இல்ல சித்தார்த், சித்தார்த் மாமா, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? புரிஞ்சுக்க வேண்டியது அக்கா இல்ல, நம்ம எல்லாரும் தான். இது வரைக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டங்களையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து எதிர்த்திருக்கோம். ஆனா இது வெறும் குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, பசங்க சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால குழந்தைங்களோட உயிர்கிட்ட நம்மளால எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. அதனால அக்கா சொல்றது சரிதான். நம்ம பணத்தை கொடுத்து குழந்தைங்களை நல்லபடியா வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்துடலாம். ரோகிணி, நீ என்ன பேசுற? இப்ப நீங்க 2 பேரும் அமைதியா இருங்க. பரவாயில்ல, விடுங்க சித்தார்த்தனா. எங்களால இங்க இருக்கிற யாருக்குள்ளேயும் சண்டை நடக்க வேண்டாம். நீ இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறிய தாராளமா செய். ஆனா நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ என்னையும் தடுக்க முடியாத. ஏன்னா நம்ம 2 பேரோட நோக்கமும் ஒண்ணுதான், நம்ம பசங்களை நல்லபடியா இந்த வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வரணுங்கிறது. வாங்க இன்ஸ்பெக்டர். சத்யே பிரதிஷ்டிதம். குழந்தைங்களை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேமா தாயே, அவங்களை காப்பாத்துங்க. मंगलाकाली भद्रकाली कपालिनी जयन्ते मंगलाकाली भद्रकाली कपालिनी दुर्गा क्षमा शिवा धात्री. எனக்கு தெரியும் நீங்க இந்த உலகத்தோட ஜெகத் ஜனனி. எனக்கு ஏமாற்றத்தை கொடுக்க மாட்டீங்க. என்ன ஒரு தாயோட வேதனையே இன்னொரு தாயாலதான் புரிஞ்சுக்க முடியும்.
என் குழந்தைகளை நல்லபடியா வீட்டுக்கு திரும்ப போட்டுட்டு வந்துருங்க அம்மா. Viశ్వం